ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் தற்போது மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை எட்டி இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களை கைப்பற்றியும் அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை, ஆட்சி அமைக்க முடியவில்லை. இது குறித்த பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக ஒரே நாடு பத்திரிகையின் ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் புவனேஸ்வரி, சொல்லுங்க. சார், தற்போது பாத்தீங்கன்னா தமிழக அரசியலுக்கெல்லாம் ஒரு பரபரப்பை எட்டி இருக்கு. ஏன்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, 108 இடங்கள் இருக்கு, பெரும்பான்மை கிடைக்கல, ஆட்சி அமைக்க முடியல. இந்த சூழல் எதை நோக்கி நகர்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரீல்ல கடன்னு ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். இப்படி கையை காமிச்ச அடுத்த நிமிஷம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ரியல் லைஃப்ல அப்படி ஓடாது. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் முதல்ல நினைக்கிறேன். 108 நம்பருங்கிறது ஆட்சிக்கு தேவையான நம்பர் இல்லை, 118 தான் தேவை. பாக்கி உள்ள நம்பருக்கு இவர் என்ன பண்ண போறாங்கன்னு தான் கேள்வி. ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது, யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்ளும் உரிமை ஆளுநருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் இன்வைட் பண்ணுவார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனிப்பெரும் கட்சியை கூப்பிட வேண்டுமா என்றால் கூப்பிடலாம். ஆனால் விஜய் அவர்கள் செய்த தப்பு என்னன்னா, நேரடியாகவே எங்கள் கூட்டணிக்குன்னு அவர் போனதுனால தான் அந்த அழைப்பில் விஜய் அவர்கள் சும்மா இருந்திருந்தாலே ஆளுநர் ஆப்ளிகேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் கவர்னர் டு இன்வைட் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிட்டுருப்பாரு. யார் அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணாங்கிறது நமக்கு தெரியல. நீங்க எனக்கு கூட்டணிக்கு நம்பர் இருக்கு என்று சொல்லும் போது நம்பரை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய கடமை அவருக்கு வந்து விடுகிறது. அப்போ உங்களால நம்பரை கொடுக்க முடியல, நீங்க கஷ்டப்படுகிறீங்க. எங்க விஜய் தப்பு பண்ணிவிட்டார் என்றால், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நான் ஆட்சிக்கு என்னுடைய கிளைம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் அவரை தேடி போயிருப்பார்கள். இப்போ என்ன ஆச்சு, அவரே திருமாவளவனுக்கு ஃபோன் பண்ணுறார், அவரே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார், அவரே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு பேசுகிறார். இது விஜய் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கா. எப்போ பண்ணிட்டாரோ அப்போ விஜயும் பதட்டத்துக்கு உள்ளாகி விட்டார்னு தான் அர்த்தம். இங்கே தான் நடந்த தப்பு நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆளுநர் தரப்புல ஆளுநர் ரொம்ப தெளிவாக, நான் எனக்கு திருப்தி வராமல் ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்க போவதில்லைங்கிறது சொல்லியிருக்காரு. நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஏன் கூப்பிடலைன்னு கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆளுநருக்கு அந்த டிஸ்கிரிஷன் இருக்கிறது. அவர் ஒரு ஆட்சி அமைத்து கவிழ்ந்து விடுவதை அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவர் தான் ஜனநாயகத்தை காக்கணும், அவர் தான் இல்லை. அவர் வெறும் விஜய்க்கான ஆளும் கிடையாது, அவர் எதிர்கட்சிக்கான ஆளும் கிடையாது, அவர் மக்களுக்கான நபர். அவர் கடமையை அவர் செய்கிறார் என்பது என்னுடைய பார்வை. சரி, இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து என்ன மாதிரினா, இப்ப கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, கூட்டணியில அழைக்கும் பொழுது விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு சார்? ஒருவேளை 118 அப்படிங்கிற இலக்கு எண்ணை ஒருவேளை விஜயால தொட முடியாம போக வாய்ப்பு இருக்கா? சிக்கல்கள் எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படலாம்? இல்ல, அதாவது விஜய் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருந்தால், அடுத்து பெரிய கட்சி, தனக்கு எந்த ஆபத்தும் இல்லாத கட்சி என்று பார்த்தால் அதிமுகவை கூப்பிட்டுருக்கலாம். அது ஒரு பெரிய கட்சி தான், பெரிய பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கும், இழுபறி இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சின்ன சின்ன கட்சிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியுங்கிறதான் கேள்வி. அப்போ நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னா திமுக தான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளா திமுகவினுடைய எந்த கூட்டணி கட்சியும் தங்களுடைய உரிமையை பற்றியோ, மக்களை பற்றியோ, ஊழல் எதிர்ப்பு பற்றியோ, இல்லை பாலியல் வன்முறை பற்றியோ, இல்லை அரசு அலுவலர்கள் மீதான தாக்குதல் பற்றியோ எதை பற்றியும் பேசல. அப்போ அவர்களும் பார்ட் ஆஃப் ஊழல் தான், கம்யூனிஸ்டும் பார்ட் ஆஃப் ஊழல் தான், திமுக திருமாவளவனும் அப்படித்தான், யுஎம்எல்லும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். இவங்களுக்கு திடீர்னு ஓவராலாக என்ன புனிதத்துவம்? விஜய் கூட போகிறதுனால ஒரு புனிதத்துவம் நீங்கள் தானே சொல்றீங்க. பிஜேபி என்றால் வாஷிங் மிஷின்னு சொல்கிறீங்க.
அப்போ திடீர்னு தாவாக்கா மட்டும் வாஷிங் மிஷினாக மாறிடுமான்னு எனக்கு புரியல. அதனால விஜய் பண்ண பெரிய தப்பு. மீண்டும் சொல்லுகிறேன், அவர் அடுத்த பெரிய கட்சி எது ஸ்திரமா இருக்கும் அப்படின்னு பார்த்து இன்வைட் பண்ணியிருக்கணும். ஏனென்றால் அதிமுக திமுகவை தான் எதிர்த்தது. திமுக ஆட்சி போகணுங்கிறது தான். விஜய் திமுகவை தான் எதிர்த்தார். திமுக ஆட்சி போகணுங்கிறது தான். 2 பேரும் சேர்ந்து தான் மக்கள் வரவேற்றிருப்பாங்களே. ஏன் திமுக கூட்டணியில் உள்ளவங்களை ஏன் கூப்பிட்டீங்க? அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தானாக வந்து ஆதரவு கொடுக்கும்போது, காங்கிரஸ் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை. காங்கிரஸ் என்றாலே ஊழல் என்பது மொத்த இந்தியாவுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் திமுக அதை பிடித்து கொண்டிருந்தனா அதுக்கு வேற காரணம் வந்திருக்கும். இல்லை நீங்கள் இப்போ வர வேண்டாம், எனக்கு நான் ஆட்சி அமைத்த பிறகு வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தா போதும்னு ஏன் விஜய் சொல்லலை? அதில் இவருக்கு என்ன சந்தோஷம் வந்தது? அவங்க வந்தால் எல்லாரும் வந்துடுவாங்கன்னு இவர் எப்படி நம்பினார்? அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் ஒன்றும் தலைமை தாங்கலையே, திமுக தானே தலைமை தாங்கிச்சு. அப்போ காங்கிரஸ் வந்தால் மதிமுக வந்துவிடும், காங்கிரஸ் வந்தால் மதிமுகக்கு இல்லை, எல்லாமே உதயசூரியன் தான். காங்கிரஸ் வந்தால் கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க, திரும்ப வந்துடுவாங்க, ஐயுஎம்எல் வந்துடுவாங்க, தேமுதிக வந்துடுவாங்க. என்ன கணக்கு போட்டார்? இது வந்து விஜயனுடைய அனுபவமின்மையை காண்பிக்கிறது என்றுதான் பார்க்கிறேன். சரி, இதற்கு நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு தகவல் வெளியாச்சு. ஏன்னா அதிமுகவை எதிர்த்து தான் திமுக அரசியல் செய்கிறது. இந்த எதிர் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் வந்து திடீர்னு வந்து திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்திரணும், அவங்க இருவரும் சேர்ந்து விஜயை எதிர்க்கணும், முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சராக உதயநிதி வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கு வந்து ஒரு இதை கொடுக்க போறோம் அப்படின்ற தகவல்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மூத்த பத்திரிகையாளர் அதெல்லாம் கேட்கும்பொழுது எப்படி இருக்கு? இதுக்கு சாத்தியங்கள் இருக்கா சார்? இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, முதல்ல எனக்கு அதிர்ச்சி ஒன்று இல்லைங்க. ஏன்னா ஒரிசாவினுடைய முன்னாள் சிஎம் நவீன் பட்நாயக் ஒரு காலத்தில் திமுக அதிமுக ஒன்றாக வர வேண்டும்னு பேசியிருக்கிறார். இந்திய அரசியல்லையே முதல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து தான் இன்னைக்கு இருக்கிறார்கள். எந்த காங்கிரஸை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரோ அவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்ச உடனேயே காங்கிரஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யூபியில் முலாயமும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் ஒன்றா வந்தாங்க. பீகாரில் லாலு பிரசாத்தும் நிதிஷ்குமாரும் ஒன்றா வந்தாங்க. இப்படி எல்லா ரைவல்ரியும் ஒன்றா சேர்ந்தாங்களான்னு சேர்ந்துருக்காங்கன்னு வரலாறு இருக்கு. இங்கே எம்ஜிஆர் வந்த பிறகு எம்ஜிஆர் என்ற ஆளுமை, ஜெயலலிதா என்ற ஆளுமை திமுகவை கதற அடித்த மாதிரி இன்றைக்கு அதிமுக தலைமையில் ஆளுமை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே கேள்வி அப்படியே திமுகவுக்கும் வருகிறது. கருணாநிதி என்ற ஆளுமை இன்னைக்கு இல்லை. இப்ப என்ன ஒரு பத்திரிகை செய்தி எப்படி வருகிறது என்றால், உதயநிதியை எடப்பாடியினுடைய மகன் சந்தித்து பேசினார் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை செய்தி. இன்னொரு செய்தி இந்த தரப்புல இருந்து தான், திமுக தரப்புல இருந்து தான் அதிமுகவுக்கு போனது. அதிமுகவுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. திமுகவுக்கு இழப்பதற்கு எல்லாம் இருக்கிறது. இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு 16 மினிஸ்டர் மேல உங்களுக்கு ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு புகார் இருக்கிறது, லஞ்ச ஊழல் புகார் இருக்கிறது. தாவேக ஆட்சிக்கு வந்து வேற ஏதோ காரணத்தில் ஆட்சி வந்து நீங்களே ஏற்கனவே மத்திய அரசை பார்த்து மோதிப்பார் முட்டிப்பார் அப்படிலாம் சவால் விட்டுருக்குறீங்க. இந்த 16 பேரையும் முட்டுக்கு முட்டு தட்டுற மாதிரி மத்திய அரசு ஏதாவது ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்படி தன்னுடைய பயத்தின் காரணமாக யாரை தவழ்ந்த பாடி என்று சொன்னார்களோ அவர்கள்ட்ட திமுக தவழ்ந்து போய் ஆதரவு கேட்டிருக்கிறது என்றும் செய்தி வருகிறது. திமுகவினுடைய சுயமரியாதை இவ்வளவுதானா? அப்படிதான் என்னுடைய கேள்வி. யாரை தவழ்ந்த பாடி என்று நீங்கள் பேசினீங்களோ அவன்கிட்ட போய் ஐயா நீ ஏன் சிஎம் இருந்துக்கோ, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா திமுக சொல்லுமானால் யாரை பார்த்து பயந்து இருக்கிறது? 16 மினிஸ்டர் உள்ளே போயிடுவான்னு பயந்துருக்கா? என்ன பயம் உங்களுக்கு? கொள்கை பயமெல்லாம் இல்லை. பிஜேபியை உள்ள ஒட்டக்கூடாதுன்னு கொள்கை பயமெல்லாம் இல்லை. கொள்ளையடித்த பணம் போய்கூடாதுன்னு பயம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சரி, ஏற்கனவே திமுக அரசை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான்,
பாஜக தமிழகத்துக்குள்ள வந்துடும், வரக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை வரியை வச்சுதான் எல்லா இடத்துலயும் அவங்களோட கேம்பெயின் இருக்கு. அதிமுகவை மெயினா அவங்க எதிர்க்கும் போது கூட அவங்க பேசுவது பாஜகவை உள்ள அனுமதிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஒருவேளை இந்த இணைப்பு பற்றிய ஒரு பேச்சு வருவதே, ஏன்னா இப்போ கட்சி திமுகவை சேர்ந்த அபிஷியலான ஆட்கள் எல்லாமே சொல்றாங்க, நாங்க தகவல் சொல்றோம், வெயிட் பண்ணுங்க, எது வேணா நடக்கலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களே தவிர மறுத்து பேசல. மறுத்து யாருமே ஒரு இடத்துல கூட வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப பாஜக வந்துடும் இவ்வளவு நாள் எதிர்ப்பு மனநிலையை அவங்க காட்டினதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அப்ப அது வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு விஷயம் மட்டும் தானா? 100% அரசியலுக்கு சார். கருணாநிதி அவர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாரா இல்லையா? கோத்ரா சம்பவம் நடக்கும் போதே கருணாநிதி தானே செய்யும். அப்பவே நரேந்திர மோடிக்கு அவருக்கு குட் சர்டிபிகேட் தானே கொடுத்தாரு. நரேந்திர மோடி இங்கே தினத்தந்தி விழாவுக்கு வந்திருந்த போது கருணாநிதி அவர்களை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் வேணும்னா நான் உங்களுக்கு நல்ல மத்திய அரசு டெல்லிக்கு வந்துருங்க, நான் பார்த்துருக்கேன், ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு உறவு இருந்ததா இல்லையா? இருந்ததுங்க. அதாவது பாஜக என்பது கொள்கை எதிரி அப்படிங்கிற இதெல்லாம் வந்து வைகோ பாஜக கூட இல்லாமல் இருந்தாரா? இல்லை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜக கூட இல்லாமல் இருந்ததா? விபி சிங் பீரியட்ல யார் கூட இருந்தா? வெளியில இருந்த யார் ஆதரவு கொடுத்து கொண்டு இருந்தார்கள்? எல்லாத்தையும் டெய்லி ஒரு வாரம் வாரம் மீட்டிங், ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்தும் அத்வானியும் விபி சிங்கும் சேர்ந்து மீட்டிங் நடந்து கொண்டு தானே இருந்தது. இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரித்திருக்கிறார்கள், இதே திமுக ஆதரித்திருக்கிறது சார். காங்கிரஸும் பாஜகவும் தான் டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் இந்தியாவில். வேற யாருமே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருந்ததில்லை. ஏன்னா இங்கேயோ ஒரு இடத்துல சோசியலிசம் உள்ள போனதுனால தான் கம்யூனிசம் காங்கிரஸை நெருங்க முடிஞ்சது. அதனால இது நடக்கக்கூடாதது அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் நடக்குமானால் தன்னுடைய ஆளுமை திறனை இரண்டு கட்சிகளும் இழந்து விட்டன என்று நான் பார்க்கிறேன். இரண்டு கட்சிகளுக்கு, அதுல அதிமுகவுக்கு இது தேவையில்லை, ஆனால் திமுகவுக்கு தேவைப்படுகிறது என்று பார்க்கிறேன். அதிமுகவுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, திமுகவுக்கு இழப்பதற்கு எல்லாமே இருக்கிறது என்று பார்க்கிறேன். சார், மக்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்க? ஏன்னா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா எழுச்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு விஜயின் வெற்றிக்கு காரணமா பார்க்கப்படுது. சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து மக்கள் வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவான, அதாவது விஜய்க்கு வாக்களிக்காதவங்க கூட இப்ப வந்து ஒரு அவங்களுக்கு விஜய்க்கான ஒரு அனுதாபத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இப்படி ஒரு எதிர்ப்பு தேவையாங்கிற மாதிரி வருது. இந்த வேவ் எங்க கொண்டு போய் முடியும் சார்? சார், மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டா இது $1,000,000 கொஸ்டின் தான். ஏன் $1,000,000 கொஸ்டின்னா, மக்கள் வந்து உணர்வு பூர்வமாகத்தான் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த செட்டில் ஆகும்போது யாருமே வந்து இப்போ கொளத்தூர்ல நடந்ததுன்னு வச்சு முதல்வர் ஸ்டாலின் தோந்துட்டார். நான் எதிர்பார்த்தது தான், அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது, பலர் எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த அலை வந்து முதல்வரையும் தோற்கடிக்கும் அப்படின்னு வந்த உடனே பலர் வந்து ஐயோ நாங்கள் இது எதிர்பார்க்கலையேன்னு அவங்களே சொல்கிறார்கள். அதனால விஜய் கட்சிக்காரர்கள் கூட 40 சீட்டு 50 சீட்டுக்கு மேலே எதிர்பார்த்துருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால இந்த 108 வந்த உடனே அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் போய், அதாவது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பார்வை வரும்போது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஆனால் மக்கள் வந்து அதை கொஞ்சம் நிதானப்பட்டு யோசித்து பார்க்கும்போது எதையுமே அவங்க தவிர்த்து விடுவார்கள், யதார்த்தத்திலேருந்து மக்கள் விலகி போவார்கள் அப்படின்னு நான் நம்பவே இல்லைங்க. யதார்த்தத்திலேருந்து யார் விலகி போவான்னா, யாருக்கு வந்து அரசியல் தெரியவில்லையோ, யார் வந்து இது புரியவில்லையோ அவங்க விலகி போவாங்க. ஆனால் விஜய் கட்சி என்று கேள்வி கேட்பதை விட அதிமுக திமுகவே தங்கள் இணைப்பு, அதாவது தலைவர்கள் ஒப்புக்கொண்டால் கூட அந்த கேடர் ஒத்துக்கொள்வார்கள் கேட்டால் அதுவும் ஒரு $1,000,000 கொஸ்டின்ஸ் தான். அதனால இருக்கிற நிலைமையை பார்த்தா எதுவுமே நீங்க கன்சால்டேட்டா இது இப்படித்தான் வரும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில தமிழக அரசியல் இன்று இல்லை என்பது மட்டும்தான் எதிர்ப்பு. சரி, இப்போ 118 பெரும்பான்மைக்கு தேவை. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளாம் வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட அது கரெக்டா 118 இல்ல 119 வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறாருன்னா இது எந்த அளவுக்கு சிக்கல்கள் வரும்? மறுதேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ரொம்ப நெருக்கடியில் இருக்கும். ஏதோ ஒருத்தங்க திடீர்னு ஒரு அதிருப்தியில வந்து ஒரு 2 பேர் நாங்க எங்களுடைய ஆதரவை திரும்ப பெறுறோம்னா கூட திருப்பி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்து. அதுதானே சார் கவர்னர் கேட்கிறார். கவர்னர் என்ன சொல்றாரு, நீங்க நம்பரை கொடுங்கன்னு.
நீங்கள் விஜய் பண்ண பெரிய தப்பே சிறு கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டது தான் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக அதிமுகவுக்கு போயிருக்கலாங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லை பெரிய கட்சிகள்னால் நம்பர்ஸ் இல்லைங்கிறது தான் இங்கே உள்ள பிரச்சனை. ஆகையினால விஜய் பொறுத்திருந்திருக்கலாம். பொறுத்திருந்து அவர் ஆட்சி அமைத்திருப்பாரா இருந்தால் அதிமுக கூட வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருந்திருக்கலாம். இல்லை மற்ற கட்சிகள் கூட நாங்கள் எதிர்க்க போவதில்லைன்னு நம்பிக்கை தீர்மானத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கலாம். இதுக்கெல்லாம் விஜய் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய மெச்சூரிட்டியின்மையை நான் காமிக்குதுன்னு நான் பார்க்குறேன். சார், திமுக இந்த விஷயத்துல எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மு.க. ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, விஜயை அரசு அமைப்பதற்கு நாங்க இடையூறு பண்ண மாட்டோம்னு சொன்னாரு. இப்ப என்னன்னா 2 நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன பண்றாருன்னு பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. திமுகவின் நிலைப்பாடு இந்த விஷயத்துல எப்படி பாக்குறீங்க? சார், திமுகவினுடைய நிலைப்பாடு என்றுமே கவனம் தாங்க. அவங்க வார்த்தைக்கும் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் என்றைக்குமே மேட்ச் ஆகாதுங்கிறது தான் உண்மை. அவர் அப்படி சொல்லிவிட்டாருன்னா உடனே பெருந்தள்ளிவையாக முதல்வர் சொல்லிவிட்டாரே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ஏமாறுகிற மக்கள் ஏமாறுவார்கள்னு அர்த்தம். நாம தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? முன்ன பேச்சு ஒன்று செயல் ஒன்றாகத்தான் திமுக இருக்கும். அவங்க பொறுத்தல அவங்களுக்கு இன்னைக்கு எப்படியாவது விஜய் ஆட்சி அமைப்பதை தடுத்து விட வேண்டும்ங்கிற எண்ணம் தான் இருக்கு. இல்லைன்னா என்ன சார், இந்த கட்சியெல்லாம் அவங்க ஓகே, திருமாவளவனை பார்த்து ஓகேப்பா நீ போய் சப்போர்ட் பண்ணு, காங்கிரஸ் இவரை பார்த்து நீ போய் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஐயுஎம்எல்ல சொல்லிடலாம். கம்யூனிஸ்ட் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏனென்றால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு பயம் இருக்கிறது. தாவேகா ஆட்சி வந்து விட்டால் மத்திய அரசாங்கம் உள்ள வந்துவிடும். உள்ள வந்தா ஒரு திமுகவினுடைய கொள்ளை அமைச்சர் தப்பிக்க முடியாது என்ற பயம் இருக்கிறது. அதனால அவங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு இடைஞ்சல் செய்வார்களோ அதையெல்லாம் செய்வார்கள். சரி, விஜய் அவர்களுக்கு இவ்வளவு சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இல்லை அப்படிங்கிறது இப்போ ஒரு விவாதமா திமுகவினர்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஆளுநரை எதிர்த்து பேச முடியல, அவர் இந்த மாதிரியான விஷயங்களை சரியா கையாளல, தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, வெளியில பொது வெளியில எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அடுத்தடுத்து விமர்சனங்கள் வருது. இந்த விமர்சனங்கள்லாம் ஏற்புடையது தானா? திமுக என்னைக்குமே நல்ல எதிர்கட்சி, நல்ல ஆளுங்கட்சி. எதிர்கட்சியா இருக்கும்போது ஜனநாயகம் பற்றியெல்லாம் பேசுவாங்க. ஆளும் கட்சியா இருக்கும்போது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரித்து விடுவார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க எப்படி விஜயை தூண்டி விடலாம், எப்படி தூண்டி விட்டா விஜய் அந்த ட்ராப்பில் விழுவாரு, எப்படி மத்திய அரசை எதிர்த்து பேசுவார், எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு கோபம் வரும், எப்படி மற்றவங்களை எதிர்த்து பேசினா மற்றவங்களுக்கு கோபம் வரும். அப்போ விஜயை தூண்டி விடுவார்கள். ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்புலேருந்து மீளணும்னா கொஞ்சம் அவசரப்படாமல் யோசித்து இந்த ட்ராப்பில் விழாமல், திமுகவினுடைய ட்ராப்பில் விழாமல் இருந்தால்தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும். சார், கர்நாடகாவில் நடந்த அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுமா சார்? கவர்னர் என்ன மாதிரி முடிவெடுப்பார்? இல்லை, கவர்னர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க, எஸ்ஆர் பொம்மை கேஸ் இங்கே அப்ளிகபிள் ஆகாதுன்னு. ஏன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸுங்கிறது ஒரு சட்டமன்றத்தில் ஆண்டு கொண்டிருந்த கட்சி கவிழ்க்கப்பட்டது. அப்போ அதில் ஒருத்தர் எனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்கிறார், அவ்வளோதான். அது கேஸுக்கு போகுது. அதை கவர்னர் சட்டமன்றத்தில் நிரூபிக்க விடவில்லை, ஆளுநர் மாளிகையில் கேட்டாருங்கிறது தான் கேஸ். அதை விட்டுருங்க. ஏன்னா ஒரு ஆட்சி கவிழுகிறது, எஸ்ஆர் பொம்மையினுடைய ஆட்சி கவிழுகிறது. கவிழ்வதற்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்த ராஜீவ்காந்தி கவர்னர்கிட்ட கேட்கிறாரு, கவர்னர் சிபாரிசு செய்கிறார் ஆட்சி கவிழ்ப்புக்கு, உடனே ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறது. அப்போ நடந்து கொண்டிருந்த ஆட்சியை கவிழ்த்ததினால் வந்ததுக்கும், அது இல்லாம எலெக்ஷன் நடந்து எலெக்ஷன் ரிசல்ட் நியூ ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கதான் அதனால அந்த கேஸினுடைய அதே ரிப்ளிக்கா இங்க வர முடியாது என்பதுதான் கவர்னர் சொல்றது. இந்த இடத்துல கவர்னர் என்கிட்ட நீங்க அவர் கவர்னர் ரொம்ப தெளிவா ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் எல்லாரையும் என் முன்னால பேரேட் பண்ணணும்னு நான் சொல்லலை, எல்லாரையும் என் முன்னால ஒவ்வொருத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு வான்னு நான் சொல்லலை, எனக்கு 118ங்கிற எண்ணிக்கைக்கான ஆதாரத்தை கொடுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு தான் சொல்ல. அதை கொடுக்க வேண்டியது தானே.
அதனால் கவர்னர் இந்த இடத்துல ரொம்ப அதாவது ஒரே ஒரு விஷயம், திருப்பியும் விஜய் யாரோ தப்பாக தூண்டி விடுகிறார்கள். எப்படி திமுக வந்து எதா இருந்தாலும் ஆளுநரை குறை சொல்லியே அந்த இரக்கத்தை எடுத்துக்கொண்டதோ, அதே மாதிரி இங்கேயும் ஆளுநரை குறை சொல்லியே மக்களினுடைய அப்படி உணர்வை இந்த பக்கம் எடுத்துக்கலாமா அப்படின்னு விஜய் நினைத்தார் என்றால் விஜய்க்கு மீண்டும் தோல்விதான் கிடைக்கும் தான் என்னுடைய. சரி, இப்போ ஒருவேளை வந்துட்டு இந்த 2 கட்சிகளுமே வந்துட்டு இப்போ திமுக, அதிமுக இல்ல வந்து விஜய் தாவேகாவோ யாராலையும் ஒரு பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, இல்ல அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா கவர்னர் ஆட்சி வருது அப்படின்னும் போது அப்ப என்ன நடக்கும்? அதன் பிறகு வந்து ஏதாவது இது தேர்தல் ரீஎலெக்ஷன் நடப்பதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? அதாவது ரொம்ப தெளிவா சொல்லிருங்க, கவர்னர் ஆட்சிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். இப்போவே விஜய் அவர்களை அழைக்கும் கூடிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரத்தில் திமுக அதிமுக எப்படி மூவ் பண்ணதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் கவர்னர் ஆட்சி என்பது லாஸ்ட் ஆப்ஷனாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தால் உடனே சட்டமன்றத்தை கலைக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தை கெப்டின் அபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது கெப்டின் அபியன்ஸ்னா சஸ்பெண்டட் அனிமேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அதாவது எம்எல்ஏஸாக இருப்பாங்க, சட்டமன்றம் செயல்படாது. அதுக்கு பேர் சஸ்பெண்டட் அனிமேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அந்த சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைத்து விட்டு அதுக்கப்புறமும் அப்போ கூட அந்த பீரியடில் யாருக்கு, ஏன்னா கவர்னர் வந்து விஜய்க்கு நான் எந்த காலவரையறையும் சொல்லவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ அவசரப்படலை. காலவரைங்கிறது இப்போ இன்னைக்கு வந்து 8ஆம் தேதினா 10ஆம் தேதி புது கவர்மெண்ட் எக்ஸ்பயர் ஆகுது. அதாவது இந்த அசம்பிளி எக்ஸ்பயர் ஆகுது. இந்த அசம்பிளி எக்ஸ்பயர் ஆகிற நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. நோட்டிஃபிகேஷன் வெஸ்ட் பெங்காலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. 10ஆம் தேதி தான் எக்ஸ்பயர் ஆகுது. அந்த எக்ஸ்பயர் ஆன பிறகு தான் மற்ற வாய்ப்புகள் எல்லாம் திருப்பி பார்க்கப்படும். அப்போ எக்ஸ்பயர் ஆச்சுன்னா 11ஆம் தேதியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவர்னர் ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதுனா இருக்கிற சட்டமன்றம் சஸ்பெண்டட் அனிமேஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இல்லை என்று மறுத்து விட முடியாது. ஆனால் அதுக்காக உடனடியாக தேர்தலுக்கு போவார்களா அப்படின்னா போக மாட்டாங்க. நிச்சயமாக 3 மாதம் 6 மாதம் அதெல்லாம் நடக்கும். இதுக்குள்ளே யார் ஷூடு பொலிட்டீஷியன், யார் ஷூடு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறத பார்த்து தான் இதற்கான பதில் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார். மிக்க நன்றி புவனேஸ்வரி.